வரவேற்புரையை வழங்க உபத்தலைவர் திரு விஜயகுமார் அவர்களை நிகழ்த்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற நம் கலை குடும்பத்தை சார்ந்தவர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய தினம் இங்கே நடைபெறுகின்ற வேட்பாளர் அறிமுக கூட்டமும் தேர்தல் அறிக்கையும் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் இதுவரை என்னென்ன செய்தது, இன்னும் என்ன செய்ய போகிறது என்பதை விளக்குகின்ற ஒரு கூட்டமாக இன்று இங்கு அமைந்திருக்கிறது. இதற்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் தம்பி சரத்குமார் அவர்கள் சார்பிலே, இங்கே கமிட்டி உறுப்பினர்கள் சார்பிலே உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். காலை 11:30 மணி முதல் மதிய உணவு அருந்தி நாம் குடும்பமாக இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த குடும்பம் என்றென்றும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அதற்காக தான் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சங்கத்திலே தம்பி சரத்குமார் அவர்கள் 6 ஆண்டு காலம் செயலாளராக இருந்து 9 ஆண்டு காலம் தலைவராக இருந்து என்னென்ன பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த கூட்டத்திலே பேச இருக்கிறவர்கள் மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்ல இருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் அமைதி காத்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக சங்கத்திலே இம்முறை போட்டியிடுகின்ற தம்பி சரத்குமார் அணியின் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். பின்பு நான் உரையாற்றுவேன். வரவேற்புரை வழங்க திரு ராதா ரவி அவர்களை அழைக்கிறோம். இங்கே என் கண்முன்னே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, நம்முடைய அன்பு சகோதரர் சுப்ரீம் ஸ்டார் திரு ஆர் சரத்குமார் அவருடைய அணியை வேட்பாளர் அறிமுக கூட்டமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் இடமளித்த என்னுடைய அன்பு சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தின் சார்பாக பூங்குத்து அளிக்கப்பட்டது அது வெற்றிக்குத்தான் என்று எங்களுக்கு தெரியும். நியாயப்படி பார்த்தா இந்த கூட்டம் போடணுமா வேணாமான்னு யோசனை பண்ணியது உண்டு. வெற்றி நிச்சயம், அதில் சந்தேகமே கிடையாது. எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் இந்த சரத்குமார் அணியை அசைக்க முடியாது. என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய சகோதரியின் கணவர் சரத்குமார் அவர்கள். நான் எதுக்கு சகோதரியின் கணவர்னு சொல்கிறேன்னா, இல்லை ஒரு குடும்பமாக இருக்காங்கன்னு. ஆமாண்டா, பின்ன தங்கச்சி புருஷன் மச்சான் இல்லாமல் வேற என்னடா சொல்கிறது?
அவர் காரில் வரும்போது என்கிட்ட சொல்லிகிட்டே வந்தார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க, யோசிச்சு பேசுங்க. சொல்லியாச்சு. இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அனுப்ப பூங்கொத்து. விஷ் யூ ஆல் சக்சஸ்ன்னு சொல்லியிருக்கார். என்னென்ன அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்பாக நம்முடைய தலைவர் சரத்குமார் அவர்களுக்கு இந்த ஊக்கத்தை கொடுக்கிறேன். இதை பார்க்கும் பொழுது புரட்சி தலைவர் அவர்கள் பாடிய பாட்டு, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்களை சேரும் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த இடம் அளித்தமைக்கு அவருக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி, அதேபோல் இங்கே வந்திருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் ஊடக அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் அத்தனை பெரிய கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கும் காவல்துறையைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, சரத்குமார் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்கள், நிரந்தர தலைவர் அவர்கள், நீங்கள் அவர் இதுவரை சொன்னதே கிடையாது, கொஞ்சம் பார்த்து பேசிடுங்கன்னு. நான் பார்த்து தான் பேசுகிறேன், பார்க்காமலா பேசுகிறேன்? அவங்க பேசியதும் பார்த்துத்தான் பேசுகிறேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், நேற்று பெய்த மழையிலே வந்த காளான்கள் பேசும் பொழுது இங்கே சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் பேசாமல் இருந்தால் அது தவறு. சில நேரத்தில் இங்கே என்னுடைய உறுப்பினர்கள் 30 ஆண்டு காலமாக நான் உழைத்திருக்கிறேன், உங்களுக்காக 30 ஆண்டு காலமாக உழைத்திருக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்தில் தவறு நேர்ந்திருக்கலாம், அதற்காக உங்கள் பாதங்களை தொட்டு என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள நான் வரவில்லை. நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு நல்லது. எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் எங்களுக்கு நல்லது. அதனால் சொல்லிக்கொள்கிறேன், நான் வேகமாக பேச வரவில்லை. ஏன்னா சாதாரணமான ஆட்கள்லாம் பேசும்பொழுது பதில் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சகோதரர் இதே போலத்தான் தேர்தல் நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி எதிர்த்து பேசினார். இன்று காணவில்லை சினிமா உலகத்தில். அவர் சொல்கிறார் நடிகர் சங்கத்தை காணவில்லை. முதல்ல ஒன்ன காணமேடா. சகோதரர் திடீரென்று முளைத்தவர். மாம்பழத்து பக்கத்தில் ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை, பஸ் ஸ்டாண்டாண்ட என்னடான்னு கேட்டேன். அப்போ நான் கல்லூரி நாட்களில். இல்லை திடீர் விநாயகர் வந்திருக்காரு, அவர் பால் குடிக்கிறாருன்னு. எல்லாரும் போய் பார்த்தாங்க. அது பெரிய தகராறாச்சு. இது பிரச்சனையாயிடுமேன்னு பொய் சொன்னவர்களுக்கு விநாயகர் சிலையே எடுத்து விட்டார்கள். அதை போல் திடீர் விநாயகராக வந்த சகோதரர் விஷால் அவர்கள் பேசும்பொழுது சொல்கிறார், எந்த வீட்டிலுமே, ஏன்னா அவங்க ஓட்டு கேட்க போகிற இடமெல்லாம் சொல்கிறாங்க, நல்லது கெட்டதுன்னா ராதாரவி வருவார், நீங்கள் வருவீங்களா? எந்த நேரத்தில் அழைத்தாலும் ராதாரவி வருவார், நீ வருவியா? அல்லது நீ யாருக்காக வருகிறாயோ அவர்கள் வருவார்களா? இப்படியெல்லாம் கேள்வி போட்டார்கள். அதற்கு அந்த சகோதரர் சொல்கிறார், எங்கேயாவது சாவு நடந்துருச்சுன்னா உடனே ராதாரவி வருவாராம். பிணத்துக்கு அருகிலே யார் இருப்பா? வெட்டியான் தான் இருப்பார். அதனால் வெட்டியான் தானே ராதாரவி. நான் ஒப்புக்கொள்கிறேன், வெட்டியான் தான். நாளைக்கே உங்கள் வீட்டில் ஏதாவது இலை விழும்,
அப்போ நீ வெட்டியான் இல்லாமல் இலை உளுந்த பாடியை உள்ளே வைக்க முடியுமாடா? நாரி போயிடுமாடா அந்த உடல். அதற்காக சொல்கிறேன். ஆனால் வெட்டியான் என்பது எவ்வளோ பெரிய உன்னதமான இடம் என்று தெரியாத ஒரு வேடிக்கை பார்ப்பனை பற்றி நான் பேச வரவில்லை. ஆனால் சொல்லிக் கொள்கிறேன். சும்மா ஏதோ மேடை கிடைச்சது, கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டோம், உடனே ஏதாவது பேசினா தப்பிச்சிடலான்னு நினைக்காத. எனக்கு வயது சிறு வயது தான், 63 ஆகிறது. 63 வயதில் 18 வயதிலே மேடை ஏறி பேசிய பழக்கப்பட்டவன், பேசி பேசிய பல ஆட்சிகளை கொண்டு வந்தவன் ராதாரவி. எங்களுக்கு என்ன பேசணும்னு எங்களுக்கு தெரியும். மேடையிலே சாதாரணமாக பேசினால் ராதாரவி 4.5 மணி நேரம் பேசக்கூடியவன். 2 சினிமா ஓட்டு வந்தான் நான் ஜனங்களை எழுப்பாம. நீ பில்லுக்கா பையன் வந்து நின்று அவர் வெட்டியான் இவர் இதுன்னு சொன்னா நல்ல வார்த்தை வருமா? நான் பேசவில்லை, நீங்களே பதில் சொல்றீங்க. எனக்கு அதேபோல் இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன லைனில் தான் பதில் சொல்கிறேன். நான் சொல்கிற பதிலெலாம் திருக்குறள் மாதிரி அர்த்தம் பெருசு. எஸ்வி சேகர்ன்ற ஒரு நீச்ச தண்ணிக்காரப்ப 60 கோடி வாங்கிட்டாங்க, 170 கோடி வாங்கிட்டாங்க, இன்னும் 18ஆம் தேதி போனால் 300 கோடி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவான் போல இருக்கு. கேட்டா நீ எவ்வளோ வாங்கிட்டு பேசுறேன்னு அதை சொல்றான். முதல்ல நாங்கள் இவர்களுக்கு பதில் சொல்ல வரவில்லை. ஏன்னா எஸ்வி சேகர் குறிப்பிட்டது என்னுடைய தந்தையார் பெயரை, அதனால் சொல்கிறேன். அவன் சொல்றான், மேடையிலே விஷால் அவர்கள், எம்ஆர் ராதா அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இல்லை என்றாலும் அவருக்கு கூட பூஜை பண்ணாரு, அது அவர் பெருந்தன்மையை காட்டுகிறதுன்னு. தெரியாம கேட்கிறேன், சரித்திரம் தெரியாத நீச்சத்தண்ணி சேகருக்கு சொல்கிறேன், இந்த நடிகர் சங்கம் கட்டுவதற்கு நிதி நாடகம் போட்டதில் என்னுடைய தந்தையாரும் ஒருவர் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். அப்ப எங்களுக்கு விஷால் வந்து எங்களுக்கு பூஜை பண்ணாம உங்க ஒப்பனு காடா பண்ணுவான். எதற்காக சொல்கிறேன் என்றால், எஸ்வி சேகர் மனதில் வைத்திருப்பது வேறு. பழைய தந்தை பெரியாரோடு பின்னின்று என்னுடைய தந்தை நடிகர் எம்ஆர் ராதா அவர்கள் மறைந்தது செப்டம்பர் மாதத்திலே. அவர் இறக்கும் பொழுது 17ஆம் தேதி இறக்கும் போது தந்தை பெரியாரின் 101வது பிறந்த நாள். அவர் நிரூபித்து காமித்தார் உண்மையான தொண்டன் பெரியாருக்குன்னு. நீ அதை மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுதும் பழைய ஆரிய திராவிட போராட்டத்தை நடக்க துவங்காதே. நீ அதை போல் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று நீ மனதிலே நினைத்தால் நான் தயார். எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் எல்லாம் பல பேர் சகோதரர் கமலஹாசனிலிருந்து அத்தனை பேரையுமே சொல்கிறேன், ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு டெல்லி கணேசனை உள்பட சொல்கிறேன், நல்ல மனிதன் இருந்தாலும் ஒரு நூல் போட்டு பிடித்த மாதிரி நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள் அழிந்து விடுவோம் என்று. அழிய மாட்டோம், எங்களை அழிக்கவும் முடியாது. அதே இனத்தை சேர்ந்த ஒரு நூலை முன்னாடி தொங்க விட்டா மறைஞ்சிருவான் மனோபாலா. நான் இதுவரை அவரை பற்றி பேசியது கிடையாது. அவர் சொல்கிறார், ராதாரவி, ராதிகா, சரத்குமார், நிரோஷா, ராம்கி, வாசு விக்ரம் போன்ற அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை இந்த திரையுலகை விட்டு விரட்ட வேண்டும் என்று. நீ வேறு தொழில் செய்து நீ வாங்கி கொண்டிருக்கிறாய் வாய்ப்பு, அதோடு நிறுத்து. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஏதோ வாய்க்கு வந்ததை பேசி பேர் வாங்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த கூட்டத்தில் நீ பேரை வாங்கலாம், ஆனால் இந்த கூட்டத்தில் நீ வாங்க முடியாது. எதற்காக சொல்கிறேன் என்றால், இமயமாக இருந்தவர் நடிகர் எம்ஆர் ராதா அவர்கள். சினிமா விட்டு நீ விரட்டப்பட முடியுமா? நீ சாதாரண தூசியடா.
இந்த கூட்டத்திற்கு நடுவிலே நீ சாதாரண தூசி. இப்பொழுது இதுவரை இங்க வந்து கையெழுத்து போட்டிருக்கும் வெறும் உறுப்பினர்கள் மட்டுமே, ரசிகர்கள் அல்ல, நம் நண்பர்கள் அல்ல. எங்களுக்கு உழைப்பதற்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஏறத்தாழ 950 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்களா? இந்த 950 பேர் அவர்கள் எல்லாம் நீ என்னதான் 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாலும் நாளை நிச்சயமாக இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் ஒருவேளை 10 என்பது 15ஆக கூட மாறும். 15,000 ரூபாய் கொடுத்து மாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி பணம் வாங்கி மாற்றி ஓட்டு போடும் கூட்டமா இது? நாங்கள் இங்கே வரும்போது எல்லாரும் உங்கள் காடை காமிங்க, கையெழுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். எல்லாரும் உயிரோடு இருக்கிறவங்களை காடை காமிச்சு கையெழுத்து வாங்கியிருக்கோம். அவன் கையெழுத்து வாங்கியிருக்கான். அவன் சொல்கிறான், ஒரு 600 பேர் திரண்டு விட்டார்கள், 1500 பேர் வந்து விட்டார்கள். 1500 பேர் மீட்டிங்கை போடலாமா இங்கேன்னு நேற்று யோசித்து இங்கே வந்து வேடிக்கை பார்த்ததுக்கு, சரத்குமார் அவர்கள் தலைவர் அவர்கள் இங்கே வந்து இடத்தை பார்த்ததுக்கு வெளியே 1000 பேர் சேர்ந்துட்டான் அவரை பார்க்க. அப்போ இந்த 1000 பேரையும் சேர்த்துக்கிறதாடா உள்ள? அதுக்குத்தான் நான் சொன்னேன், கார்டு இருந்தால் மட்டும் உள்ளே அனுப்புங்க, கையெழுத்து போட்டு உள்ளே அமர சொல்லுங்கள்னு. ஏன்னா இந்த தேர்தல் எனக்கு தெரியாதா எப்படி நடத்த வேண்டும்? எனக்கு தெரியும். என்னுடைய மக்கள் நன்றி கட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு உணர வேண்டும். இந்த ராதாரவின்னு எல்லாரும் பேசுறான். நான் எதிர்பார்க்காதது, ஏன்னா பொய்யான கருத்தையே சொல்கிறார்கள், அது வேறு. அந்த இடத்த வித்துட்டான். அவன் யாரு? அந்த ஒரு கெட்ட பூச்சி ஒன்று பேசுது. பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு பூச்சி இங்கே கடிச்சா இப்படி நசுக்கி விட்டுருவோம். பூச்சி இப்படி எதிர்க்க வந்தால் ஒரு அடி அடித்து விட்டுருவோம். உள்ளே போய் கடிச்சா என்ன செய்வோம்? இங்கே நான் எடுக்கவும் முடியாது மேடை. அந்த மேடை நாகரிகம் கருதி நான் வண்டியில் ஏறணும்னா முதல்ல பிடிக்கிறது இந்த பூச்சை தான். உள்ள கடிப்ப போட்டு தேய்ப்பேன். வரட்டுமடா 18ஆம் தேதி இரவு, 18ஆம் தேதி நைட்டோட சரிடா. எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஓவர். ஏனென்றால் நீங்கள் வாக்களித்து எங்களை ஏன் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொன்னது அத்தனையும் பொய். நாங்கள் தலைவர் சரத்குமார் அணியைத்தான் நம்புகிறோம், அவர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். காலையிலே வந்து 7 மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க, வாங்க. இவன் போய் கமிஷனர் ஆஃபீஸில் சொல்கிறான், ரவுடி பசங்கள்லாம் இறக்கிடுவாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஏண்டா நீங்கள் ஊருக்குள்ளே வந்தாலே யோக்கியம் வரான், சொம்பெடுத்து உள்ள வைன்னு சொல்கிற ஆளுங்க நீங்கள் பேசலாமாடா நியாயத்தை பற்றி? அதற்காக சொல்கிறேன். இவங்கெல்லாம் பேசினாங்க, எனக்கு கவலை இல்லை. எஸ்வி சேகருக்கு பல ஆண்டுகளாக என் மேலே ஒரு கோபம். அது இதுதான், இந்த அடிப்படையில் தான் கோபம் அவனுக்கு. அந்த எஸ்வி சேகரையே நம்முடைய நடேசன் அவர்களெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி, நீங்கள் ராதாரவிட்ட கேளுங்க அப்போ தான் உள்ளே வர முடியும்னு சொல்லி, இவர்கள் எஸ்வி சேகர் எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சேரன் அவர்களுக்கு வழிவிடுங்கள், சேரன் அவர்கள் இயக்குனர் சேரன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கிறேன். சரி அமைதி அவன் பாயிடாடே, பாயை விடுறாடே சும்மா. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இவங்கெல்லாம் பேசுனதை பற்றி எனக்கு பெரிதல்ல. எஸ்வி சேகர்லாம் என்னை கெஞ்சியதால் எங்கள் அணியில் சேர்த்து எந்த அணியாகவும் நான் நிற்க மாட்டேன் என்று சொன்னவன். எங்கள் அணியிலே நின்று கமிட்டியில் வந்தவர். அங்கே சீப்ரோஸ் கம்பெனிக்காரங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த நடிகர் சங்கத்தை சீப்ரோஸுக்கு கொடுத்துடலான்னு சொன்னவர், ஜாயிண்ட் வெஞ்சரில். நான் சொன்னேன், நாங்கள்லாம் வாழணுமா வேணாமா? ஏன்னா என்னுடைய மொத்த உறுப்பினர்களை எங்களை கொண்டு விடுவாங்கடா என்று சொல்லி அதை வேண்டாம் என்று நிராகரித்தோம்.
எல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் பணம் வாங்கி இருந்தால் தைரியமாக எங்கள் தலைவர் அவர்கள் அண்ணன் விஜயகுமார் கூட சொல்லும்போது சொல்லுவார், நான் தலைவரிடம் கேட்டேன், வெற்றி பெற்றவுடன் இந்த அக்ரிமெண்ட் பிரச்சனையை பார்த்து முடித்து வேற ஏதாவது நல்லா செய்ய முடியுமான்னு யோசித்து முடிவெடுங்கன்னு சொன்னார். உடனே எங்கள் தலைவர் அவர்கள் அப்படியே செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போ கைமாத்து வாங்கியிருந்தால், ஏதோ கையூட்டு வாங்கியிருந்தால் எப்படா தைரியமாக அக்ரிமெண்ட்டை முடிப்பேன்னு சொல்லுவார்? யாராவது தைரியம் இருக்கிறதா? அதேபோல் இவர்களை இவ்வளோ பணம் வாங்குகிறோம், இவ்வளோ உதவி செய்கிறோம், இதற்கு பதிலாக நீங்கள் நல்ல திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யாரும் முன்வரவில்லை என்பது வேறு கதை, அது தலைவர் பேசுவார். ஆனால் நான் வெட்கப்படுவது, நான் மிகவும் மதித்த சகோதரர் நாசர் அவர்கள். அவர் தலைவருக்கு நிற்கட்டும், எங்கள் தலைவரை முடிஞ்சால் வெற்றி பெறட்டும், நான் அதை சொல்லலை. உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி ரிசல்ட்டு, எலெக்ஷன் ரிசல்ட் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி இப்போவே எங்களுக்கு தெரியும். நாசர் சொல்கிறார், நாசர் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறார். அவர் பேசுனதுலேயே எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, 1 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாராம் எங்ககிட்ட. அதை ராதாரவி, என்னடா 1 கோடி பிச்சைக்கார காசு போட அப்படி சொன்னாரான். அவன் சொல்கிறான், நாசரை மரியாதை கொடுத்து பேசுகிறேன், இந்த அவன்றதோடு நிறுத்திக்கிறேன். நான் சரத்குமார் அவர்களும் ராதாரவி அவர்களும் நீ 1 கோடி ரூபாய் கொடுத்து வேணான்னு சொன்னார்களா? நான் என்ன கேட்கிறேன் நாசரிடம், நீ உண்மையான முஸ்லீமாக இருந்தால், 5 வேளை தொழுகை செய்யும் முஸ்லீமாக இருந்தால், நான் குரான் புக்கை வைக்கிறேன்டா என் மெம்பர்ஸுக்கு முன்னாடி, சத்தியம் பண்ணுறா பாப்போம், நான் 1 கோடி கொடுத்து, நீ 1 கோடி கொடுத்து நான் வேணான்னு சொல்லிட்டேன். நீ சேர்ந்திருப்பது நல்ல கூட்டமாக இருந்தால் பரவாயில்லை, மலம் தின்னி கூட்டத்தோடு சேர்ந்தால் உன் புத்தியுமா மலம் தின்ன போகும்? அவர் சொல்றார். அதேபோல் என்னுடைய தலைவர் சகோதரர் சரத்குமார் அவர்கள், பூச்சி முருகன் கேட்குறான் ஒருத்தன், அவர் உண்மையான தமிழனா? யாரு? சரத்குமார் அவர்களை உண்மையான தமிழனா கேட்குறான். ஏண்டான்னு சொன்னதுக்கு அதுக்கு அவர் சொல்றார், அவருடைய மகன் ராகுல் அவர்கள் இலங்கையிலே போய் படித்தார்கள், அவர் இலங்கையிலே போய் படித்தார்களே, அவர் உண்மையான தமிழனா? நான் என்ன சொல்கிறேன், ஒரே மாதம்தான் போயிருக்கான் அந்த புள்ள, இந்த ஏதோ கிரிக்கெட்டு கற்றுக்கணும்னு. அவன் படிக்கிறது இங்கே ஐஸ்வரி கணேஷ் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறான் அந்த சின்ன பிள்ளை. அவனை போய் சொல்கிறியே, நான் தெரியாமல் கேட்குறேன், நான் யாரையும் தாக்கியோ அதுக்காக சொல்லவில்லை. சகோதரர் கார்த்திக் இப்போ பொருளாளராக அந்த அணியில் இருக்கிறார். அவர் போய் அமெரிக்கா படிச்சுட்டு வந்தவர், 3 வருஷம் அமெரிக்காவில் இருந்தார். அப்போ அண்ணன் சிவகுமார் தமிழர் தானே? இப்போ நான் திருப்பி கேட்டால் என்ன ஆகிறது? நான் கேட்க மாட்டேன். எனக்கு அண்ணன் சிவகுமார் மீது மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. இருந்தாலும் இப்படி சொன்னால் இப்படித்தான் பதில் வரும். இந்த பதிலை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் என்னதான் வருது? எதுக்காக சொல்கிறேன் என்றால், இந்த தேர்தல் மட்டும்தான் மொத்த குடும்பத்தையும் பற்றி பேசி இழுத்து கேவலப்படுத்தி அசிங்கம் பண்ணுறாங்க. நான் ஏன் பேச மாட்டேன்னா, நான் ஒரே ஒரு தடவை தான் டிவியில் பேசினேன் இவங்களோட. அப்போவே சொன்னேன், ஜென்ரல் பாடிக்கு வராதவனோட நான் பேச தயாராக இல்லைன்னு சொன்னேன். என்னுடைய சாதாரண மெம்பர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து கேள்வி கேட்கிற நான் பதில் சொல்ல தயார். ஏன்னா ஜென்ரல் பாடிக்கு வந்தவர்கள் இவர்கள். நீ எத்தனை கோடி வேணாலும் வாங்கு, எச்சல அடிக்கிற காற்றுல கோபுரத்தில் போகுண்டி கண்ணு, அடுத்த காற்றுல கீழே வந்துடும். சும்மா நினைக்காத, நாங்கள்லாம் அப்படியே தான் இருக்கிறோம், இப்படியே தான் இருக்கிறோம். இதெல்லாம் சினிமாவில் பார்த்து பார்த்து ஓஞ்சி போய் கிடக்கிறோம்டா. இத்தனை வருஷமானாலும் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் நடித்து கொண்டு தானடா இருக்கிறார் படத்தில். இத்தனை வருஷமாக நடிக்கிறார். அவர் ராம்கி நடிக்கிறார், எல்லாரும் நடிகர்கள் தான். ஏன் பண்ணா என் வாய்க்கு படம் வரலாமாடா? என் வாய்க்கு படமே வரக்கூடாது.
ஏன்னா படன்னு பேசிவிடுவேன். என்கிட்ட வணக்கம் ஒழுங்காக சொன்னால் சொல்லுவேன், தப்பாக சொன்னால் தப்பாக தான் பதில் வரும். இது கூட திட்டுவாங்க என்ன. அது ராதிகா இருக்காங்களே, அவங்க வந்து இல்லை நீங்கள் கோபப்படாதீங்க. கோபமே படுறதில்லை. கோபம் என்பது ஒரு குணம் அல்லவா மனிதனுக்கு? 5 அறிவு கொண்ட மிருகங்களுக்கு கோபம் வருகிறது, 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு வரக்கூடாதா? அதனால் சொல்கிறேன். நான் அதனால தான் பேசுறதில்லை அவ்வளவா. இருந்தாலும் எங்களுடைய தலைவரை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் நீ பேசினால் நான் விட தயாராக இல்லை. இப்போ கூட என் மாமன் வந்திருக்கான், அவன் மெம்பர் தான், ஹரி ராதா ரவின்னு அவன் பேர். அவன் வந்திருக்கான். இவன் கேட்குறான், அது எப்படி ஹரி ராதா ரவி அவருடைய மகனை எப்படி அவர் சேர்த்தார், வாரிசு லிஸ்ட்டில் எப்படி சேர்த்தாருன்னு கேட்குறான். நான் சொன்னேன், என் மகனை நான் தாண்டா வாரிசில் சேர்க்கணும், உன் மகனை சேர்த்தா உன் குடும்பத்தில் குழப்பம்டா. அவன் போய் உனக்கு ஒரு பிரச்சனை. அதே மாதிரி எங்களுடைய குழந்தையை பார்த்து கேட்கிறார், அவன் அந்த பையன் எப்படி சேர்ந்தாங்க, வாரிசாரில் சேருவாங்க, இதில் என்ன தவறு இருக்கிறது? இதை இப்போ ஒரு குற்றமா? உனக்கு பிள்ளை இல்லைன்னு நான் என்னடா செய்ய முடியும் அதுக்கு? இதெல்லாம் எனக்கு கோவம் தான் வரும், வேறு விதமாக வரும். இப்போ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னை வந்து இந்த மனோகரா சீனில் சங்கிலி கட்டி போட்ட மாதிரி போட்டு வச்சுட்டு நிற்க வச்சு பேச வைக்கிறாங்க. நான் சொன்னேன் ராதிகாவெல்லாம் மேடை உட்கார வைங்கன்னு. ராதிகா சொல்லுது, இல்லை நான் இங்கே தான் உட்காருவேன், நீங்கள் பேசும்போது நான் உங்களை பார்க்கணும். நான் அதற்காக சொல்லவில்லை. இவங்கெல்லாம் எப்படி நான் குற்றங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடிகர் சங்கத்தில்னா, ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனான், சார் இங்கே தொட்டா வலிக்குது சார், ஐயோ இங்கே தொட்டா வலிக்குது சார், ஐயோ இங்கே தொட்டா வலிக்குது சார். டாக்டர் சார் சொன்னார், என்னடா உடம்பு பூரா வலிக்குது பாருங்க சார், ஐயோ கத்துறான். ஒரே அடியை வச்சார். அக்காளி உன் விரல் உடஞ்சி போய் கிடக்குது, அதில் இருக்குடா வலி, அதை விட்டு உன் உடம்பு பூரா தொட்டுக்கிட்டு இருக்க, வலிக்குதுன்னு. அது மாதிரி இவங்கிட்ட ஓட்டையை வச்சுக்கிட்டு இவன் நம்மளை போட்டு குத்துறான். இந்த சல்லடை இருக்குல்ல, சல்லடை, அந்த சல்லடை சொல்லுதான் தைக்கிற ஊசியை பார்த்து, சீப்பா உன் தலையில் ஒரு ஓட்டை இருக்கு. குண்டூசியை பார்த்து சல்லடை, இந்த சல்லடையிலே 108 ஓட்டை. இது கேக்குதான் குண்டூசியை பார்த்து, உன் தலையில் ஒரே ஒரு ஓட்டை, ஒரு ஓட்டை தான் வந்து பேசல. இல்ல என்னதுக்குடா என்னடா பேசுற? இதெல்லாம் எனக்கு இதில் கோபம் வருமா வராதா? ஒன்றுமில்லை. நம்ம உறுப்பினர் ஒருத்தர் எப்படி உழைத்து வைத்திருக்கிறேன் என்பது வேறு. 30 ஆண்டுகளாக உங்களோட உழைக்கிறவன் சொல்கிறான், 30 வருஷமாக ஒரே முகத்தை தான் பார்க்கணுமா? ஏன் உன் பொண்டாட்டி கூட தான் 30 வருஷமாக பார்க்குற? இதை சொல்லலாம் இல்லைம்மா, இது மாதிரி சொல்லலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, இத்தனை வருஷம்ன்றது இல்லைடா, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது அதை சொல்லு முதல்ல. அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக நடக்குதா? நீங்கள் இந்த பத்திரிகையிலலாம் போய் முதல்ல போய் நடிகர் சங்கத்தை எதிர்த்து ஓட்டு அப்படியே கையெழுத்து வேட்டை, உன்னை யாரா வேட்டையாட சொன்னா? ஏன் இந்த வேட்டையாடு விளையாடு கதாநாயகன் சொல்லிட்டாரா அவன்கிட்ட? வேட்டையாடுங்கன்னு கையெழுத்து போடுறான். எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. கமல்ஹாசன் கையெழுத்து போட்டார். என்னடா கமல்ஹாசன் அல்டிமேட்டுமா சினிமாக்கு? யாரா நிரந்தரம் சொல்கிறா பார்ப்போம். எனக்கு கமல்ஹாசன் நல்ல ஒன்று, கமல்ஹாசனை பற்றி பேச உனக்கு என்ன யோகிது? டேய், நானும் கமலும் அரட்ரவுஸ் ஒரு ஃப்ரெண்டுரா, ஒரே ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க, 2 பேரும் மாற்றி தான் கெட்ட வார்த்தையில் பேசிக்குவோம். அதுக்கெல்லாம் என்ன செய்கிறது?
நான் என்ன செய்ய முடியும்? நான் வில்லன் நடிகன் ஆகிட்டேன். அது நம்ம குடும்பத்தில் ஐஎஸ்ஐ முத்திரையை குத்திட்டான். நான் ஏசுநாதர் வேஷம் போட்டு வந்தா கூட ஜனங்க இதை என் உறுப்பினர்களே கேட்பாங்க, என்ன ராதா ரவி என்ன போய் ஏசுநாதர்? ஏன்னா அவங்க என்கிட்ட வேற ஏதோ எதிர்பார்க்குறாங்க. இப்போ கூட இங்கே வந்திருக்கிற ஒரு 20 மாணவர்கள் நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க, அண்ணா அந்த யூடியூப்ல பேசுகிற மாதிரியே பேசுங்க. அப்போ என்ன நல்லவனா எடுத்துக்கவே இல்லைடா. ஏன் உறுப்பினர்களே சொல்லுவாங்க, என்னப்பா ராதா ரவி ஏசுநாதரா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு உறுப்பினர், கவலைப்படாத, அவர் தாடி எடுத்துட்டு அடுத்த சீனில் கொலை பண்ணுவார் பாரு. நாங்கள் என்னடா செய்ய முடியும்? அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு படம் என்னை கதாநாயகனை போட்டார் காலஞ்சென்ற பாலச்சந்தர் சார் அவர்கள். நான் சொன்னேன், எல்லா நன்மையும் பண்ணியிருக்கீங்க சார், என்னை ஹீரோவை போடாதீங்க. ஏன்டான்னு, சார் எங்களை பார்த்தா வில்லனாக தான் சார் நினைப்பான். அதான்டா நான் உன்னை நினச்சேன், இன்னொரு வேஷத்தில் வில்லன் வேஷம் போடலான்னு, ஒரு மாறுதலுக்காக என்ன படம் ஓடணுமே. டிக்கெட் வாங்கிட்டு வரவன் ராதா ரவி பார்த்தோன்னே, அக்கா நம்ம காட்சியெல்லாம் இருக்குடா, நம்பி வரான், அவனை ஏமாத்தலாமா? இதில் ஆச்சரியமே என்னென்னா, நான் நடித்த ஒரு சில படங்களை தான் கதாநாயகன் நான் நடித்து பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. ஏன்னா ஒரே பொண்ணை விரும்பணுமா, அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை போய் கேட்கணுமா, இந்த வேலையெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நான் வில்லனாகவே பண்ணுறேன், யாரை வேணாலும் விரும்பலாம், அப்பா அம்மா கிடையாது, எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கு. இவன் அதனால் படத்தை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் அன்றைக்கு பாரு இதே இடத்துல ஒரு 10 ஹீரோ பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். 10 பேருமாடா ஒரே வில்லனை பற்றி பேசுறது? ஒரே வில்லன் ராதா ரவிடா. அதான் நான் சொன்னேன், நான் தான்டா ஹீரோ, நீங்கள்லாம் வில்லன்டா. இப்போ என்னை பற்றியே பேச்சுறாப்பா. உங்கள் எலெக்ஷன் அஜெண்டா என்ன? உங்கள் எலெக்ஷன் எதுக்காக நடத்துறீங்க? ராதா ரவி கெட்டவத்தில் பேசுகிறார், இதுவாடா அஜெண்டா? இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? விளையாட்டுக்கு சொல்லலை. நாங்கள் இப்போ ஏறத்தாழ 850 பேருக்கு மேல் வந்திருக்கிறார்கள். இப்போ இன்னும் வந்துக்கிட்டு வேற இருக்காங்க. இவங்க கையெழுத்து போட்டு இதே மாதிரி உள்ளே கூப்பிட்டாங்க. எனக்கு அப்போவே சந்தேகம், தேடி பாடுறான்னு சொல்லிட்டேன். பிடிச்சிட்டோம். அதை கையெழுத்து போட்டதில் ராம்போ ராஜ்குமார் ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர், அவர் கையெழுத்தை போட்டிருக்கான்டா காடை காமிச்சு. அவர் கையெழுத்து இருக்கு, ராம்போ ராஜ்குமார் கையெழுத்து இருக்கு. அவர் செத்து 7 வருஷம் ஆச்சுறான். எப்படி நான் 2ஆம் தேதி கையெழுத்து போட முடியும்? அவர் தம்பி என்கிட்ட இருந்து, அண்ணா எங்கள் அண்ணன் செத்து 7 வருஷம். ஏன்டா அழுவுற? உயிரோட கொண்டாந்துருக்காங்கல்ல. இது மாதிரி எத்தனை செத்தவன் கையெழுத்து அதில் இருந்தது யாருக்குடா தெரியும்? எனக்கு தெரிஞ்சது ராம்போ ராஜ்குமார் பிடிச்சிட்டேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சிலர் உங்ககிட்ட உங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறேன், சகோதர பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு நியாயமாக பேசுனா பேசுவேன், இந்த வாய்ப்புக்கெல்லாம் பயந்தெல்லாம் பேச மாட்டேன். சினிமா வேணான்னு நினச்சி தான்டா எந்த போராட்டத்திலையும் ராதா ரவி இறங்குவேன். சினிமா வேணாம் நமக்கு. ஏன்னா இவங்களை ஒடுக்கணும்னா சாட்டை எடுக்கணும், பயப்படவே கூடாது எதுக்கும். அவங்க வாய்ப்பு தராங்க, இவங்க வாய்ப்பு தராங்க. ஒன்று அவனுக்கே வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம எப்பயுமே நம்ம மனிதர்களுடைய நம்மளுடைய பொதுவாக மனிதர்களுடைய எண்ணமே, கோவிலுக்கு போகும்போது இப்போ நானோ சரத் சாரோ கோவிலுக்குள்ளே போகிறோம்னா எங்களை முன்னாடி நிற்க வைப்பாங்க. சாமியாண்ட இப்படி கும்பிடுறோம் பாருங்க, பின்னாடிலேருந்து ஒருத்தன், எப்பா சாமி தெரியலப்பா எங்களுக்கு மறைக்காத, இவன் தான் கடவுள் செக்ரட்டரி மாதிரி சொல்லுவான். சரிடான்னு நாங்கள் தலையை அப்படி பின்னாடி எடுத்துருவோம். கற்பூரம் ஏற்றுவானிய கத்தனாம் பாரு, அவன் கண்ணை திறக்கவே மாட்டான், மூடிடுவான் கண்ணை, சாமியை பார்க்கவே மாட்டான் அவன். அவனுக்கு அப்போ சப்ஜெக்ட் வந்துடுது, ஆப்ஜெக்டை விட்டான். அதற்காக சொல்கிறேன், நம்முடைய எண்ணங்களுக்காக சொல்கிறேன்.
நீங்கள் தயவு செய்து ஏதோ பணம் தருகிறார்களே, 10,000 ரூபாய் தருகிறார்கள், ராதாரவி உழைப்பை எதிர்த்து அப்பப்போ திட்டி பார்த்தாங்க சரத் சாரை, வேலைக்கு ஆகலை, புடுறா ராதாரவி நம்மளை, நீ தொட்ட இடமே டேஞ்சர்ரா, புலி வாழ்றா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பணம் கொடுக்கணும், நான் பணம் கொடுத்து எல்லாரையும் வாங்குறேன் பாருங்கன்னு சொல்லியிருக்கான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக உழைத்த உழைப்பு நேர்மையான உழைப்பு என்று நீங்கள் நினைத்தால் வாக்களியுங்கள் சரத்குமார் அணிக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, விளையாட்டுக்கு சொல்லவில்லை. அவன் சொல்கிறான் பாண்டவர் அணி, அந்த என்னமோர் அணி, அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லலை. பாண்டவர்களுடைய சரித்திரம் தெரியுமான்னா எனக்கு தெரியாது. ஏன்னால் அதில் ஒரு பகுதி எழுதியிருக்கிறார்கள், சூதாடியவர்கள் துரியோதனனை சேர்ந்தவர்கள் தான் நினைக்கிறீங்க. அல்ல, கர்ணனை இந்திரன் ஏழ்மையான வேஷம் போட்டுக்கொண்டு அந்த கர்ண கவசத்தை பெற்றானே ஏமாற்றுத்தனமாக, அதுதான்டா சூது, அதுதான் சூது. அதேபோல் பாஞ்சாலி முக்காடு போட்டுக்கொண்டு அந்த ஆசீர்வாதம் பண்ணும் பெரியவரிடம் போய், ஐயா எனக்கு மாங்கல்யம் நீடிக்க வேண்டும்னு சத்தியம் வாங்குறார். உனக்கு தீர்காயுஸ், உன் கணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சத்தியம் பண்ணிட்டான். சத்தியம் பண்ணோன்னு பார்த்தா முக்காடை எடுத்தா பாஞ்சாலி. அடிப்பா, நீ ஏன் அப்படி வந்த, ஏன் மறைஞ்சி வந்த? அதுதான்டா சூது, உண்மையான சூது அதுதான். இந்த வரத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு போராடினாங்கடா. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், துரியோதனன் கூட போருக்கு செல்லும் பொழுது, பீமனை எதிர்த்து போருக்கு செல்லும் போது தாய் சொன்னால், நான் கண்ணை கட்டி கொண்டிருக்கிறேன், நீ மகனே குளித்து விட்டு பிறந்த மேனியாக வா, நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது உன் முழு உடம்பையும் பார்க்க வேண்டும், நான் பார்த்துட்டா உனக்கு மரணம் கிடையாது. இவன் போய் அங்கே குளிச்சுவிட்டு அப்படியே பிறந்த மேனியாக வந்தான். கிருஷ்ணன் கேட்டான், என்னடா துரியோதனா, என்ன இப்படி போகிறார்? இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, அந்த கண்ணை அவுக்குமா, நான் போய் நிற்கணுமா? டேய், நீ சின்ன குழந்தையாக இருந்தால் பரவாயில்லடா, இப்போ பெரியவன் ஆகிட்ட, அப்படி போகக்கூடாது, ஒரு வாழை மட்டையை இடுப்பில் மட்டும் கட்டிக்கிட்டு போய்ட்டு. அப்படியா, கிருஷ்ணர் சொல்கிறாரேன்னு இடுப்பில் கட்டிக்கிட்டு போயிட்டான். இவனுக்கு தெரிய வேணாம், கிருஷ்ணர் வில்லனுடைய ஆளுங்கடான்னு. இவன் அப்படி இடுப்பில் கட்டிக்கிட்டு போய் நின்னான். அந்த அம்மா அப்படி கைட்டினாங்க, மேலேந்து பார்த்தாங்க, இடுப்பில் இந்த தோலை பார்த்த உடனே, ஏடா இது வாழை மட்டையை கட்டியிருக்கேன். இல்லைம்மா, கிருஷ்ணர் சொன்னார் இப்படி தான் போகணுன்னு. அடப்பால், நான் பிறந்த மேனியாக பார்த்து மொத்த உடம்புக்குமே பவர் கொடுத்தா நீ செத்துருக்க மாட்டே, சாக மாட்டேடா. இப்போ இந்த வாழை மட்டை கட்டிட்டானேடா, அவன் ஏதாவது கற்றுக் கொடுத்துருவானேன்னு போருக்கு சென்றான் துரியோதனன். பீமன் அவன் தொடையிலே அடித்தான், இறந்தான் துரியோதனன். ஏன்னா தாய் பேச்சை கேட்கவில்லை அவன். அதனால் தாயாக இருந்து நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு, தயவுசெய்து எவனாவது உங்களுக்கு சொன்னான் 15,000 ரூபாய் கொடுத்தான்னு வாழை மட்டையை கட்டினேன், அவனை செத்தே நீ ஜாக்கிரதை. என்னை விட வயதில் பெரியவர், என்னை விட அனுபவம் உள்ளவர், என் தந்தையாரோடலாம் நடித்தவர். என் தந்தைக்கு அவருடைய நாடகக்குழுவில் ஒரு சம்பளக்காரனாக வாழ்ந்தவர். நடிகர் திலகத்திலிருந்து இருந்திருக்கிறார்கள். அவருக்கு பேர் யதார்த்தம் பொன்னுசாமி. யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை இறந்து விட்டார். அவரோடே இருந்த ஒரு மனிதன், யதார்த்தம் என்று வைக்கக்கூடாது, குருக்கு அசிங்கமாகிவிடும், அதனால் என் பெயரை பதார்த்தம் பொன்னுசாமி என்று வைத்துக் கொள்கிறேன் சொன்னார். இந்த பதார்த்தம் பொன்னுசாமி ரொம்ப ஏழை. என்னுடைய அன்பு சித்தப்பா மறைந்த வி.கே. ராமசாமி அவர்கள் சொல்லி இவரை நான் சேர்த்தேன்.
சேர்த்தது மட்டுமல்லாமல் என்னுடைய ஏஆர்ஓக்கள் அத்தனை பேருக்குமே சொன்னேன், இவர் நடிக்க வேண்டும் படத்தில். ஏதாவது ஒரு வேஷத்தில் போடு, பணம் வரட்டும், 100 500 1000 ஏதோ ஒன்று வரட்டும். இன்றைக்கி அவர் வசதியாக இருக்கார். ஆனால் இவ்வளோ வயசாயும் தேனியில் உட்கார்ந்திருக்கும் அந்த மனிதனை தேடி விஷாலுக்கு யாரும் போகிறதில்ல. விஷால் டீம்லேருந்து போகிறவங்க அவருடைய ரசிகர்களே போய் ஓட்டு 10,000 ரூபா கொடுத்தாங்க. அவர் வேணாம் தம்பி, நான் யாருக்காவது ஓட்டு போட்டுக்கிறேன், விடுங்க தம்பி, 15,000 ரூபா கொடுக்குறேன். இப்படி கையெடுத்து காமிச்சாராம். இது யாரு? ரத்தம் வர்றது ராதா ரவின்னு தான் பேர் சொல்லும், ஜாக்கிரதா. 18ஆம் தேதி ஓட்டு போடுபவர்கள் அத்தனை பேருமே பதார்த்தம் பொன்னுசாமியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். எங்க அவரு பதார்த்தம்? கூப்பிடு மேலே அவரை. அவனுங்க மட்டும் சர்க்கஸ் காட்டினானுங்க, கூப்பிடு மேலே. வாங்க வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க. ஐயா ஊரில் இருக்கும்போது ஐயா என் தலைவர் ஐயா நல்லா ஜெயிக்கணும், எல்லோரும் இந்த குழு எல்லோரும் ஜெயிக்கணும், அதனால் என்னை வந்து கேட்டாங்க, ஐயா இந்த ஒரு தடவை எப்படியாவது நீங்கள் ஓட்டு போட்டு தான் ஆகணும். நாங்கள் ஐயா யாராவது ஒரு தடவை தான் வாக்குப்படுவாங்க, 2 3 தடவை வாக்குப்பட ஆசைப்பட மாட்டாங்க. ஐயா நான் வாக்கப்பட்டுட்டு ஐயா அவர்களுக்கு என்னை விட்டு சாமி அடப்பாவி போப்பா ஒன்று நம்ப நீ வேலை விடு அவ்வளோ தூக்கி வர்றேங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஏன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். லட்சிய நடிகர் SSR பெயரில் ஒரு படத்தரப்பு விழான்னு வைத்தார்கள். நான் தெரியாமல் கேட்குறேன், லட்சிய நடிகர் செத்த உடனே எவனாவது ஒருத்த வந்தீங்களாடா, எவனாவது ஒரு ஆள் வந்தீங்களாடா SSR சாவுக்கு? நான்லாம் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து பார்த்தா என்னுடைய தலைவர் அங்கே நிற்கிறாரா தலைமாட்டில், அவர் தாண்டா நிற்கிறார் அங்கே. அண்ணன் விஜயகுமார்லேருந்து அத்தனை பேர் அங்கே நின்னாங்கடா. சாவுக்கு வரல, நீ வெளியூரில் இருந்த. படத்தரப்பு விழா கண்ணீரஞ்சலின்னு வச்சோம், படத்தரப்பு விழான்னு. அதுக்கு யாரா வந்தீங்க? ஒரே ஒரு நாசர் மட்டும் வந்தார். நான் இல்லை என்று மறுக்கவில்லையே, ஆனால் இந்த மீதி பேர்லாம் அப்படியே SSR எங்க உயிர். டே அவர் நடித்த முதல் படம் பேர் மட்டும் சொல்லுங்கடா, நான் ஏஞ்சி போயிடுறேன். நாடகக்காரனடா லட்சிய நடிகர் SSR, உண்மையான நாடகக்காரனடா SSR, தமிழை தெள்ள தெளிவாக பேசக்கூடிய மனிதனடா SSR. அவருடைய மகன் SSR கண்ணனை பொருளாளர்கள் நிறுத்தி இருக்கிறோம். ஏன் நீங்க ஓட்டு போடணும்? ஏன்னா பொருளாளருக்கு நிற்கிறது அந்த பக்கம் சிவகுமார் நம்ம பையன் கார்த்திக், இந்த பக்கம் SSR உடைய நாடக நடிகனுடைய மகனை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். உங்களை நம்பி நிறுத்தப்பட்டு இருக்கிறார். அதனால் சொல்றேன், நீங்க தயவு செய்து பொதுமக்களாகிய என்னுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஒரு தாய் குழந்தைக்கு பால் ஊட்டிக்கிட்டு இருந்தா, பால் ஊட்டி கொண்டு இருக்கும் பொழுது பால் குடித்து முடித்தவுடன் ஒருத்தன் கிளுகிழுப்பு காட்டினான். அந்த குழந்தை அப்படியே தவிக்கிட்டு போயிடுச்சு அவங்கிட்ட. அப்போ அவன் சொன்னான், கிளுகிழுப்பு காட்டினவன் பார்த்தில்ல,
உன் புள்ள இப்போ என்கிட்ட வந்துருச்சு. சிரிச்சுக்கிட்டே இருந்தா தாய். எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியல. கடைசியில் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைக்கு பசி எடுத்தது. பசி எடுத்தோன்னா தாய்கிட்ட ஓடி வந்துருச்சு. அப்போ தான் சொன்னாலாம் அந்த தாய், பசி எடுத்தால் அந்த குழந்தை தாயிடம் தாண்டா வர வேண்டும், கிளுகிழுப்பு காட்டினவனிடம் கிடையாது. இந்த கதையை ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் கூட ஒரு இடத்துல சொன்னேன். எதுக்குன்னா, என்னுடைய சகோதரர் வீரா சின்னத்திரையில் இருப்பவர், வா மேலே வா. இந்த வீராவுக்கு பல முறை படித்து சொன்னேன். ஆனால் அவங்க ஏதோ கிளுகிழுப்பு காட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் பசி எடுத்தது. அந்த வீரா இப்பொழுது நம்மிடம் வந்திருக்கிறார். வா, 2 வார்த்தை டக்குன்னு கொட்டு. நான் பேசும்போது கொட்டிடு. இங்கு வந்திருக்கும் அனைத்து நடிகர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் நடிகர்களுக்கும் முதல் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷால் சார் இது வரையும் பேசுகிற எல்லாமே பொய்ங்க, உண்மையே கிடையாது. விஷால் சார் மானிட்டர் எல்லாம் வந்தவுடனே நடிக்க வந்தவர். ஆனால் இவங்களாம் மானிட்டரே இல்லாமல் நடித்தவங்க. மேடம் ராதிகா மேடம் கூட வடிவேலு கேட்குறாரு ராதிகா மேடமை பார்த்து, விஷால் ரெட்டி ரெட்டினா உனக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கேட்குறேன். ரெட்டினா உனக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. நீ நம்ம ராஜகிரண் ஆஃபீஸில் மரியாதை, நீ ஒரு ஸ்டாஃபாக வேலை செஞ்சிருந்த. வடிவேல் சார், நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக வேலை செஞ்சீங்க. அந்த இடத்துல அந்த ஒரு கேரக்டர் தேவைன்னு சொல்ல அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் பேர் சுபாஷ், அவர் ரெக்கமெண்ட் பண்ணனால தான் இன்னைக்கு இவ்வளோ தொலைவுக்கு நீ வந்த. ஆனால் அந்த நீங்கள் எதையும் எந்த வசனத்தையும் கண்ணரு காணன்ற வசனத்தை கூட நீ எழுதலை. அன்னைக்கு சிங்கமுத்து சார் இருந்தார். அவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையில தான் நீ முன்னுக்கு வந்த வழிய, உன்னால நீ முன்னுக்கு வரவே இல்லை. 20ஆம் புலிகேசி படம் சங்கர் சார் சொல்றாரு, கமல்ஹாசன் சார் ஃபோன் பண்ணுறார், சார் இது மாதிரி அருமையான கதை நீங்கள் தான் பண்ணணும். அவர் எந்த பிஸியில் இருக்காரோ என்னன்னு தெரியல, அவர் வேணான்னு சொல்லிட்டு வடிவேல் சாரை போடுறான். அப்போ டைரக்டர் சிம்புதேவன் சார் சொல்கிறார், அங்கே பேசுகிற மாரி இங்கே அங்கே அது மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் செய்யணும். நான் எதுக்கு முக்கியமான ரெட்டின்னா என்ன அர்த்தன்றது தெரிஞ்சுங்க. அதாவது சாதாரணமாக ரெட்டின்றது ஒரு மிகப்பெரிய வார்த்தை. ஆந்திராவில் ரெட்டின்னு கூப்பிட்றாங்கன்னா அவங்க மில்லியனர், கோட்டீஸ்வரன். அதை தான் எங்கள் ராதிகா மேடம் சொன்னது. அதை அவர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறார். எனக்கு அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு விஷயம், சத்யம் சினிமாஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க கொண்டாங்க எல்லாம் அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க. சார் நான் இப்போ ஒரு படத்தில் கமிட் ஆகிறேன். அந்த கமிட் ஆகிறதுல அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க கொள்கிறாங்க. எனக்கு ஒரு லீகல் அட்வைசர் இருப்பார், அவர்கிட்ட இதை கொடுக்குறாங்க கொள்கிற பாருங்க. எவ்வளவு கோடி செலவு பண்ணி வாங்குற ஒரு சத்யம் சினிமாஸ் அவங்களுக்கு இல்லாத ஒரு லீகல் இருக்க முடியுமா? தெளிவா அந்த ஒரு விஷயத்தை படிச்சுட்டு கொண்டுட்டு தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் தயவு செய்து சொல்கிறேன், விஷால் சார் பேசுறது ராஜு சார் பேசுறது எல்லாம் பொய்ங்க, இதுதான் உண்மை. நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உரிமை, நாங்கள் வாக்கு கேட்பது எங்களுடைய உரிமை. நான் பேசினது எல்லாமே உண்மை உண்மை உண்மை. நன்றி, வணக்கம். பேசின உண்மையில் மைக்கை எடுத்துக்கிட்டேன். இங்கே சரத்குமார் அவர்கள் செய்த உதவிகள் ஏராளம். செய்த உதவிகள் ஏராளம். ஏதாவது அக்கௌண்ட்டில் வந்திருக்கான்னு பாருங்கள். நடிகர் சங்க அக்கௌண்ட்டில் இது சரத்குமார் நடிகர் சங்கத்திலேருந்து எடுத்து செலவு பண்ணாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாளைக்கே ரிசைன் பண்ணுறோம்டா. எல்லாமே சொந்த காசு, சொந்த காசு தான் எதுவாக இருந்தாலும். புதுக்கோட்டையில் சும்மா சொன்னோம் இந்த கட்டடம் கட்டணும்னு, எவ்வளோ ஆகும்
கட்டிடம் புரட்சி தலைவர் வாங்கின இடம், அந்த கட்டடத்தை பெருசு பண்ணுவதற்கு கட்ட வேண்டும். எவ்வளோ ஆகும்? 5 லட்ச ரூபா ஆகும். உடனே 5 லட்ச ரூபா நான் தருகிறேன்னு சொன்ன ஒரே மனிதன் எங்களுடைய தலைவர் சரத்குமார் அவர்கள். தலைவருக்கு உள்ள தகுதி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஏன்னா வெளியூரில் இருந்த அவ்வளோ நன்றி உள்ளவர்கள் 122 வாக்குகளில் 97 வாக்கு நமக்கு விழுந்திருக்கிறது. அதனால தான் சகோதரர் ரவிக்குமார் சொல்லும் போது கூட, ஏன்பா நமக்கு இது வெற்றி விழா கூட்டம் தானேன்னு சொன்னார். வெற்றி விழா கூட்டம் தான் இருந்தாலும் கடைசி கத்து 18ஆம் தேதி ஒன்று இருக்க, அதனால தான் சும்மா பேசுகிறோம். வெற்றி வந்து விட்டது, அது எத்தனை ஓட்டு என்ற எண்ணிக்கை தான். அது என்ன வேண்டும்? ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமாக சரத்குமார் அவர்கள், அவரை பற்றி பேசும்போது எனக்கு ஏன் கோபம் வருதுன்னா, சிங்கப்பூர் போயிருந்தேன். ராதிகாமா தான் நானும் எல்லாம் ஒரே காரில் போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல பார்த்தா ஓ ராமசாமின்னு ஒரு பேர், தெருவுக்கு பேர் ஓ ராமசாமி. பரவாயில்லடா, நம்ம தமிழ் ஆள் பேர் வச்சுருக்காங்க ஓ ராமசாமி, சிங்கப்பூரில். அப்புறம் தான் ராதிகாமா சொல்லிச்சு, அவர் யார் தெரியுமான்னு. யாருன்னு எனக்கே ஆச்சரியம். என்னோட ராதிகாவுக்கு நம்மளை விட சரித்திரம் தெரியுது. என்னன்னு கேட்டால் அது சரத்குமாருடைய தாத்தாவுடைய பெயர், அந்த ஓ ராமசாமி. உங்கள் தாத்தா பேர் ஏதாவது சந்தில் இருக்காடா? கேட்கல, ஆதங்கத்தில் சொல்லிட்டேன். மகாத்மா காந்தி அவர்கள் சுடப்பட்டு ஊர்வலம் நடக்கிறது. வர்ணனை செய்தவர் ரேடியோவில் யாரான்னா சரத்குமாருடைய தந்தையார் ராமநாதன் அவர்கள். அவர் எவ்வளோ பெரிய குடும்பம்டா, சாதாரணமாக வரலடா. அவரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் பேப்பர் போட்டவர் ஒரு காலத்தில் பெங்களூரில். அதான் நான் சொன்னேன், தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கிடைத்த அப்துல் கலாமடா சரத்குமார். அப்துல் கலாம் அவர்களும் ஜன்னலுக்கு பேப்பர் போட்டார். எங்கள் சரத்குமாரும் வீடு வீடுக்கு பேப்பர் போட்டார். அவர் பெரிய அளவிலே வளர்ந்து விட்டார். என்னுடைய தலைவர் வளர்ந்து கொண்டே இருப்பாரடா, வீழ்ச்சிக்கு இடமே இல்லை. சும்மா சாதாரணமாக தலைவராக வரவில்லை. ஒரு இளவரசனுக்கு மன்னர் பட்டம் சூட்ட வேண்டும் என்றவுடன் அந்த ராஜகுரு சொன்னார், போய் இளவரசர் பட்டம் சூட்டுவதற்கு முன்னால் காட்டிலே போய் தியானம் செய். 6 மாதம் தியானம் செய்தான் அந்த இளவரசன். போய் வந்தவுடன் ராஜகுரு கேட்டார், எப்படி இருந்தது தியானம்லாம்? நல்லா இருந்தது. என்னென்ன கேட்டுச்சு உன் காதில்? மனிதர்கள் நடக்கும் சத்தம், குருவிகளின் சத்தம், பறவைகளின் சத்தம், இதெல்லாம் கேட்டதுன்னு சொன்னார். அப்படியா, இன்னொரு 6 மாதம் போய் இருந்துட்டு வான்னு சொன்னார். 6 மாதம், இன்னொரு 6 மாதம் போய் தவம் இருந்தான். வந்தவுடன் கேட்டாங்க, இப்போ என்ன கேட்டுச்சு? கடல் அலையின் சத்தம், ஆறு ஓடும் சத்தம், இலைகள் பிறழ்வும் சத்தம். அப்படியா, அப்போ இன்னும் போய் ஒரு 6 மாதம் இருந்துட்டு வான். போய் இன்னொரு 6 மாதம் இருந்துட்டு வந்தான். இப்போ என்னடா கேட்டுச்சின்னு சொன்னான். புழு, மண்புழு ஊறும் சத்தம், சின்ன ஈக்கள் போடும் சத்தம், இதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. இப்போ நீ மன்னர் ஆயிடுன்னு சொன்னார். ஏன்னா சாதாரண மனிதர் நடமாடும் சத்தம் கேட்டால் பிரயோஜனம் இல்லை, கடல் அலையின் சத்தம் கேட்டால் பிரயோஜனம் இல்லை, சாதாரண மண்புழுவின் சத்தமும் கேட்க வேண்டும். அடிமட்டத்தில் இருக்கும் தொண்டனையும் பார்க்க வேண்டும், மேல்மட்டத்தில் இருப்பவர்களையும் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் மன்னனாக முடியும். அப்படி மன்னனாக வந்தவர் தான் எங்களுடைய சரத்குமார் அவர்கள். ஏன்னா இப்போ நான் பேசிட்டு போயிடுவேன். இதுக்கப்புறமா கடவுள் தான் உனக்கு எனக்கும் நடுவில். 18ஆம் தேதி காலையில் சரத்குமார் தலைவர் டக், ராதாரவி செயலாளர் டக்கு, எங்கள் அண்ணன் உபத்தலைவர்கள் 2 பேர், என்னுடைய சகோதரர் சிம்பு அவர்களும் அண்ணன் விஜயகுமார் அவர்களும் போடு 2 குத்து. ஏன்னா பொருளாளர் SSR கண்ணன் குத்து. அதே போல் 24 கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அறிமுகப்படுத்துவார் என்னுடைய தலைவர். அவர்களுக்கெல்லாம் வாக்களித்து
ஏன் 24 பேரில் ஒரு 2 பேர் இப்படி மாற்றி போடலாமா அப்படி நினச்சா நடிகர் சங்கம் நடக்காது. 24 கமிட்டி மெம்பரும் நம்ம ஆட்களாக இருக்க வேண்டும். தயவு கூர்ந்து தேர்தலுக்கு வரும்பொழுது நீ எதை வேணாலும் மற, வேட்டியை கூட விட்டுட்டு வந்துடு, ஆனால் காடை விட்டுடாத. உறுப்பினர் அட்டை தான் உன் உயிர் நாடி, அதை காமிச்சா தான் ஜட்ஜு விடுவார். அங்கே வந்து என்ன பார்த்துட்டு ராதாரவிண்ண நான் தானே, எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் சிரிக்கிறீங்க, பேசுகிறோம், சிந்தியுங்கள். நாங்கள் எல்லாம் சிரிக்க வேண்டும்னா 18 நீங்கள் ஓட்டு போடுறதுல தான் நாங்கள் சிரிக்க முடியும். என்ன பணம் கொடுத்தாலும் வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். பணம் வாங்கி மாற்றி ஓட்டு போடாதே. தயவுசெய்து சொல்ல, நம்முடைய வறுமையை அவங்க வந்து கொச்சைப்படுத்துகிறார்கள், பணம் கொடுத்து கொச்சைப்படுத்துகிறார்கள். அதற்கு பணம் வாங்கி கொண்டு தான் ஓட்டு போடுவோம் என்றால் அதற்கு வேறு தொழில் செய்யலாம், இந்த தொழில் அல்ல. தயவுசெய்து சொல்கிறேன், இங்கே இருப்பவர்களெல்லாம் எப்படி என்றால், ஒரு தாய் பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, பூமி இரண்டாக பிளக்கிறது, கட்டடம்லாம் உள்ளே உழுவுது. அப்போ ஒரு தாய் குழந்தையை தூக்கிட்டு ஓடுறா, எப்படியாவது காப்பாற்றணும்னு. பூமி அதிர்ச்சி முடிந்து விட்டது, மயான அமைதி, குழந்தை சத்தம் மட்டும் கேட்கிறது. என்னன்னு பார்த்தா பூமிக்குள் புதைக்கப்பட்ட தாய், பூமிக்குள் புதைக்கப்பட்ட தாய் 2 கையும் மேலே வச்சுட்டு குழந்தையை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. தான் இறந்தாலும் பரவாயில்லை, இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும். இதுதான் சரத்குமாரும் இந்த குழுவினரும். நடிகர் சங்கத்தை காப்பாற்ற வேண்டும். எவ்வளவு சரத்குமார் அவர்களையும் ராதாரவி அவர்களையும் அசிங்கமாக பேசினாலும், கொச்சையாக பேசினால், இந்த சங்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் பாடுபடுகிறோம் என்று சொல்லி, வெற்றி நமதே, அதில் சந்தேகம் கிடையாது. மீண்டும் உங்களை வெற்றி விழாவில் சந்திப்பேன் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வெற்றி 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 வெற்றி. நன்றி சார். தங்களின் உரையில் இருக்கும் உண்மைகள் அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது நடைபெற இருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் தருணம் இது. ஆர் சரத்குமார் அவர்களின் அணியிலிருந்து போட்டியிட இருக்கும் வேட்பாளர்களை இப்பொழுது நாங்கள் அறிமுகம் செய்ய இருக்கிறோம். அவர்களுக்கு எங்களது தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் பொன்னாடை போற்றுவார். சங்க தலைவராம், தங்க தலைவராம், தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய நிரந்தர தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர் ஆர் சரத்குமார் அவர்கள் இந்த தேர்தலிலே தலைவராக போட்டியிடுகிறார் என்பதை முதலில் உங்களுக்கு அற்புதமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை வாழ்த்தி பாராட்டி இயக்குனர் திரு சேரன் அவர்களும் இயக்குனர் சங்க செயலாளர் அன்பு சகோதரர் ஆர் கே செல்லுமணி அவர்களும் பொன்னாடை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடிகர் சங்கத்துடைய தலைவராக பொறுப்பு வகித்து, செயற்குழு உறுப்பினராக பொறுப்பு வகித்து, செயலாளராக பொறுப்பு வகித்து, இன்று வரைக்கும் நாடக, திரைப்பட, தொலைக்காட்சி, இசை நாடக நடிகர்களுடைய காவலனாக விளங்கக்கூடிய அன்புவனன் திரு ராதாரவி அவர்கள் பொதுச் செயலாளராக மீண்டும் போட்டியிடுகிறார். உங்கள் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களோடு அவருக்கு நம்முடைய சங்க தலைவர் திரு ஆர் சரத்குமார் அவர்கள் பொன்னாடை வழங்குவார்கள். அடுத்ததாக மூத்த கலைஞர், நம்முடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே ஏறக்குறைய
1000 படங்களை தொட்டவர் என்று பாராட்டு பெற்ற நம்முடைய அன்பு அண்ணன் திரு ஆர் விஜயகுமார் அவர்கள் உபதலைவராக போட்டியிடுகிறார்கள். அவருக்கு தலைவர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை வழங்குவார்கள். அடுத்ததாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக பொறுப்பு வகித்தவர், லட்சிய நடிகர் என்று எல்லோராலும் பாராட்டு பெற்றவர், அன்பு ஐயா மறைந்த திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய வாரிசு திரு SSR கண்ணன் என்கின்ற மருதுபாண்டியன் அவர்கள் பொருளாளராக போட்டியிடுகிறார். நம்முடைய நாடக கலைஞருடைய வாரிசு, அவருக்கு தலைவர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை வழங்குவார்கள். இப்பொழுது வரிசையாக செயற்குழு உறுப்பினர்கள் திரு அசோக் அவர்கள். திரு அசோக் அவர்களுக்கு இப்பொழுது தலைவர் பொன்னாடை போற்றுவார். செயற்குழு உறுப்பினராக திரு அசோக் அவர்கள் போட்டியிடுகிறார். இவரை தொடர்ந்து நடிகர் மற்றும் இயக்குநராகிய TP கஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். திரு SM இசையரசன் அவர்கள், இவரை தொடர்ந்து நடிகர் திரு VC ஜெயமணி அவர்கள், திரு MSP கலைமணி அவர்கள், திரு KN காளை அவர்கள், திரு KN காளை அவர்கள், திரு MSK குமரன் அவர்கள், திரு குமரன் அவர்களை தொடர்ந்து திரு மோகன்ராம் அவர்கள்,